இந்த திரைப்படத்தை பற்றி நான் ஒரு 4-5 நாளாகவே எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன். படம் பார்க்கல. எந்த விமர்சனத்துலேயும் இந்த படத்தை பற்றி தவறாக சொல்லலை. எல்லாமே மிக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அந்த விமர்சனங்கள்லேருந்தே இந்த கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதில் மிக அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி சாராய சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் வருதுன்னு இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி பல உயிர்களை பறிகொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு குடிகாரன் மாறுவதற்கு எப்படி மற்ற நண்பர்கள் உதவிகரமாக இருக்காங்க. அதில் ஒரு வடக்கன் வந்து தன் உயிரையே தியாகம் செய்கிறான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஒரு நேர்த்தியான ஒரு திரைப்படத்தை எடுத்த இந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக வேடியப்பன் அவர் நம்ம சங்க உறுப்பினர் என்றதில் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், சங்க உறுப்பினர் இல்லாத ஒருத்தரை டைரக்டராக போட்டு எடுத்துக்கிறாரு. அதை விட சந்தோஷம் தான். ஏன்னா கூடிய சீக்கிரம் இன்றைக்கே கையோட உறுப்பினராக மாற்றிடுவாருன்ற ஒரு அந்த டைரக்டர் சாதாரணமாக இல்லை, ரொம்ப மிகச்சிறப்பாக எல்லாருமே வாழ்த்துற அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை. எல்லாம் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னென்ன மாதிரி வேணாலும் எடுக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினச்சிருக்கிற அந்த இயக்குனருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் இல்லை, இது ஒரு வெற்றி படம், அவ்வளோதான். இந்த வெற்றியை நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுங்கள். என்ன இது பணம் பெருசாக நம்மளுக்கு கலெக்ட் பண்ணலன்னா பணம் வர்றதுக்கு உண்டான ஸ்கிரிப்டையும் உன்னால் பண்ண முடியும். அதனால் இதே டீமை வச்சு நீங்கள் அடுத்த ஒரு மிகச்சிறந்த படத்தை நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது இசையமைப்பாளர் அவங்க ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. நாம் அவங்களுடைய இசை மாதிரியே வாழ்த்துக்கள். ஏன்னா சமீபத்தில் பெரிய அளவுக்கு லேடி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்ததில்லை. அதனால் உங்களுக்கு ஒரு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நிறைய டைரக்டர்கள் உங்களை தேடி வருகிற அளவுக்கு ஒரு நல்ல எல்லா பாடல்களும் இனிமையாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அந்த கிளாசிக்கல் டச்சோட அந்த பழைய சுவை மாறாமல் புதிய ஒரு கோப்பையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இசையமைப்புக்கும் ரீ ரெக்கார்டிங் எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒளிப்பதிவாளருக்கு தம்பி சொன்னார், நான் படம் பார்க்காதனால சொல்லப்பட்டு அப்படி வந்து நம்ம பேரரசு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு ஆளை பாராட்டவே மாட்டான். நான்லாம் பேரரசுக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. நான் எல்லாத்தையும் பாராட்டிடுவேன், ஓப்பனாக பேசிடுவேன், ஏதாச்சும் கலாட்டா பண்ணுவேன். ஆனால் அவர் யோசனை பண்ணி ஒரு 10 தடவை யோசனை பண்ணி தான் சொல்லுவார். பட் அவரே உடனே சொல்லியிருக்காருன்னா இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவு நல்லா இருக்குல்ல. அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுடைய மனதை பிரதிபலிக்கிற ஒரு விஷயத்தை தான் பேரரசு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த படத்தில் இணைந்து பணியாற்றிய அந்த இசையம் பாடலாசிரியர் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார். நல்ல நிறைய குடிச்ச அனுபவம் இருக்கோ, அது இருந்தால் தான் எழுத முடியும். படித்த அனுபவத்தில் இருப்பதை விட குடித்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சிறப்பான பாடல்கள் வரும். அதை வந்து கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. நாங்கள் வேறு எங்கேருந்து நம்ம உதாரணத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் கவிதை எழுதுறதோடு அதை நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே கவிதையே எழுத முடியாத அளவுக்கு அதை பயன்படுத்தி கூடாதுன்றது தான் அந்த கதையோட களம்னு நினைக்கிறேன். தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டு ஒருத்தர் வந்து குடியில் சந்தோஷமாக இருந்துடவே முடியாது. ஸோ ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதை பேரரசு ரொம்ப அழகாக சொன்னாப்புல, இந்த தமிழ்நாடு தேடி வரவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, தமிழவர்களுக்கு உலகமே வாழ்க்கை கொடுக்குது. அது உண்மை. அது இன்றைக்கி லண்டனில் போனால் ஒரு தமிழ் சமுதாயமே இருக்குது, ஃப்ரான்ஸில் போனால் ஒரு பெரிய தமிழ் சமுதாயமே. அவங்கள நம்பி தான் ஒட்டுமொத்த நம்ம சினிமாவுடைய பெரிய வியாபாரமே இருக்குது, உண்மையிலுமே சொல்கிறேன். ஸோ அவங்க அங்கே போய் கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிற காசை நம்ம பிடிக்கிட்டு வந்துடும். ஸோ திரை உலகத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க தமிழர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு. அவங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். அங்கே போயிட்டாங்கன்னா டே அண்ட் நைட்டு வேலை செய்வாங்க. எந்த புது படம் வந்தாலும், நல்ல படமோ கெட்ட படமோ எது வந்தாலும் போய் பார்த்துறது ஒரு தடவை. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுறாங்க சார். ஒரு $100 $50 $60 நினைக்கிறேன். ஒரு மாதம் ஃபுல்லாக படம் பார்க்கலாம், வேறு படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தியேட்டர்களில் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனால் எந்த படத்தையும் அவங்க மிஸ் பண்ணுறதில்லை. ஆக அந்த நம்ம புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள்
நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வரும் வடக்கர்களுக்கு நாம் வாழ்வளித்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் நம்ம மனித சமுதாயமே ஒரு நாட்டுக்குள்ளே தான் அடக்கம். நம்ம இந்திய திருநாடுன்றது எல்லாருக்குமே தான் சொந்தம். அதனால் நம்மளும் அங்கே போய் வாழலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மொழி இருக்கிற ஒரு மொழிப்பற்றில் ஹிந்தியை கற்றுக்க மாட்டேன்றோம், அவ்வளோதான். அதை கற்றுக்க விடாமல் அரசியல் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கே ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இத்தனை பேரில் பாதி பேர் ஹிந்தியில் அசோசியேட்டாக கோஆர்டினேட்டரா கியா பாத்தே ஆவோ இதராவோ அதராவோ ஜாவோ அப்படின்ட்டு நம்ம பேசி பெரிய லெவலில் செட்டில் ஆகிருக்கலாம். இங்கேருந்து போய் ஹிந்தி படம் எடுத்த இயக்குநர்கள் யாருமே தோற்றதில்லை. ஒரு படமாவது வெற்றி படம் கொடுத்து தான் நம்ம தமிழ் இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. அதனால் எங்கே போனாலும் வாழலாம். திரை உலகத்திற்கு மொழி, மதம், இனம், ஜாதி எதுவுமே கிடையாது அப்படின்றத இந்த படத்தின் மூலமாகவும் ஒரு வாழ்வியலுக்கு எந்த மொழிக்காரன் எங்கே இருக்கிறான்றதில் மனிதநேயம் மட்டுமே நேசிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக கூறியிருக்கும் திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளர் வேடியப்பனுக்கும் இயக்கிய பாஸ்கர் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் அனைத்து துணை இணை உதவிகள் இயக்குநர்கள், வசனகர்த்தா மற்றும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்டு த மூவி. ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டலோட வாழ்க்கை. நன்றி.